Hi friends, welcome back to my channel. Beginners கான hand embroidery class 8ல நம்ம பார்க்க போற stitches cable chain and magic chain. இந்த ரெண்டு stitchesமே chain stitchோட இன்னொரு variations தான். இந்த stitches பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணுங்க. நான் இந்த embroideryக்கு நார்மல் காட்டன் embroidery thread தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க 6 ஸ்டாண்ட்ஸையும் அப்படியே நீடில் எடுத்துக்கிட்டு நான் இந்த எம்ப்ராய்டரிக்கு நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க 6 ஸ்டாண்ட்ஸையும் அப்படியே நீடில் எடுத்துக்கிட்டு எண்டிங்கில் நாட் போட்டுக்கலாம். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. நீடில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் குத்தி சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்போவும் செயின் ஸ்டிச்சுக்கு பண்ணுற மாதிரியே அந்த நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை லெஃப்ட்லேருந்து ரைட் சைடாக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் பிடிச்சி மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா ஒரு கேபிள் செயின் கிடச்சிரும். இப்போ மறுபடியும் நீடில் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு நீடில் கிளாத்தில் விட்டு ஒரு 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. நீடில் அதே மாதிரி பிடிச்சிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் த்ரெட்டை இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் ஸ்லோவாக இழுங்க. இப்போ ஏற்கனவே போட்ட செயினோட ஜாயிண்ட் ஆகி இன்னொரு செயின் கிடச்சிருக்கும். இதில் வர ஒவ்வொரு செயினும் அடுத்த செயினோட கனெக்ட் ஆகிருக்கும், அதனால் இதை கேபிள் செயின்னு சொல்கிறோம். செயின் ஸ்டிச் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீடில் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு கிளாத்து கடியில் விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு செயின் ஸ்டிச் மாதிரியே லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு த்ரெட்டை போட்டுட்டு நீடில் இழுக்கணும். அவ்வளோதான். செயின் ஸ்டிச் தெரியாதவங்க நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ முடிக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீடில் குத்தி அடியில் கொண்டு போய் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டிச் மேஜிக் செயின். இந்த ஸ்டிச்சுக்கு நமக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வேணும். ஆனால் 2 கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துக்கலாம் த்ரெட்டை. நம்ம ஒரு ஸ்டாண்ட்ஸில் 6 த்ரெட் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு கலரில் இருக்க அந்த 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்லேருந்து 3 மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிங்க்கில் 3 ஸ்டாண்ட்ஸும் ப்ளூ கலரில் 3 ஸ்டாண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 6 த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து நீடில் கோர்த்துக்கு போகிறேன். இந்த மாதிரி நீடில் கோர்த்துட்டு எண்டிங்கில் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. முதல்ல நீடில் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ளே விட்டு ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு பாஸ் பண்ணி நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க.
அதில் ஒரு கலர் த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிங்க் அப்படின்னா பிங்க் கலர் மட்டும் தனியாக பிரித்து இந்த நீடில் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் ஸ்லோவாக இழுங்க. வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா நூல் வந்து சிக்காயிரும், அப்புறம் வந்து நமக்கு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து இழுக்கணும் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம போட்ட செயின் இருக்கு இல்லையா, அதோட எண்டிங்கில் நீடில் குத்திட்டு அதே டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் நூலை மட்டும் எடுத்து நீடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் இழுத்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளூ கலர் செயின் கிடைக்கும். இதே மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் மேஜிக் செயின். இதுக்கு ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு கலரில் மாறி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை ஒரு பிங்க் ஒரு ப்ளூ அந்த ஆர்டரில் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் 2 பிங்க் கலர் செயின் 2 ப்ளூ கலர் செயின் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணி மாற்றி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஸ்டிச்சஸையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸையும் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.